அந்த ஆட்சியில மின்வெட்டுக்கு காரணம் வந்து அணில்கள்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த அப்போதைய அமைச்சர் வந்து. இப்போ வந்து இந்த ஃபியூஸ் கட்டைகள் புடுங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கான வீடியோ வெளியிடுறாங்க. இதெல்லாம் வந்து சோசியல் மீடியால வந்து பேசு பொருளாகுது. அதை எப்படி சார்? தயவுசெய்து சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து நம்ம சீரியஸா எடுக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு வந்து உங்களை நிறைய பத்திரிகை நண்பர்கள் ஊடகவியலாளர்கிட்ட ஒரே ரிக்வஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஜனங்க பொறுத்த வரைக்கும் நீ சோசியல் மீடியா வச்சுட்டு ஃபேக் நேரேட்டிவ்ஸ் வச்சுட்டு நிறைய போயிட்டு இருக்கு. அங்களுக்கு உங்களை மாதிரி அங்க எடிட்டோரியல் கிடையாது, எதுவும் கிடையாது. எந்த தகவலும் கொடுக்கலாம், ஆதாரம் இல்லாதது பொய்யான தகவல் கொடுக்கலாம். சோசியல் மீடியா வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. உங்களை போன்ற ஊடகவியலாளர் பத்திரிகைகளை வச்சுதான் செய்தி, உண்மையான செய்திகள் ஜனங்களுக்கு போக. நீங்க சோசியல் மீடியா வச்சு சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. தமிழகத்தில் தற்போது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? குறிப்பா வந்து பல்வேறு இந்த பாலியல் குற்றவாளிகளை தாவேக்காவை சேர்ந்தவங்கள கைதாகிறாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அரசியல் அடையாளத்தை வச்சு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறது வந்து இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, இது கிட்டத்தட்ட 30 வருஷம் நடந்துட்டு இருக்கு. 25-30 வருஷம் நடந்துட்டு இருக்கு. பெரும்பான்மையை நீங்க பாத்தீங்கன்னா பல குற்ற சம்பவம் ஈடுபடுறாங்க ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவங்க. எல்லா கட்சியும் சேர்த்தான்னு சொல்றேன் நான். இதுக்கெல்லாம் இது மாறணும். ஏன்னா அரசியல் பொறுத்தவரை அரசியல் இயக்கத்தில் ஒரு நிர்வாகியா இருந்துகிட்டு அதை ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிட்டு குற்றங்கள் ஈடுபடுறாங்க. நீங்களும் நானே சும்மா கிண்டலுக்கு சொல்லுவேன். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கட்சி தலைவர் படத்தை வச்சிருப்பாங்க. அந்த கட்சி தலைவர் படத்தை வச்சுக்கிற மிரட்டுறதுக்கு, ஏதாவது தட்டி கேட்கிற ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்ல ஒரு அந்த துறை சார்ந்த அதிகாரி வந்து கேள்வி கேட்க கூட செய்யறதுக்காண்டி அந்த கட்சி தலைவர் படத்தை வச்சிருக்காங்க. இது வந்து பொதுவான ஒரு நியதியாய் போச்சு. அரசியல் அடையாளங்களை வச்சுக்கிட்டு குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறது இது எல்லா கட்சிகளும் பொருந்தும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன, ஜாதி மதங்கள் பண அரசியலை கடந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் வந்திருக்கும் போது மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அது புதிய அரசாங்கத்திலையும் பல இது தொடரக்கூடாதுங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இன்றைய முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு, நம்பிக்கை இருக்கு. அந்த குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்க யாராக இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும், ஆளுங்கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியும் இப்போ ஒரு மாத ஆட்சியும் எப்படி சார் இருக்கு? கம்பேரிசன் நீங்க ஒரு 30 வயசுக்காரையும் ஒரு வயசு குழந்தையும் கம்பேர் பண்ண சொல்றீங்க. 30 வயசுக்கு எப்படிங்க இருக்கிறாரு? அந்த குழந்தை எப்படிங்க? குழந்தை இப்பதான் வந்திருக்கு. அது இனிமே தான் நடக்க ஆரம்பிக்கணும், ஓட ஆரம்பிக்கணும். ஒரு அட்லீஸ்ட் 6 மாசம் டைம், நான் 5 வருஷம் கேட்கல, 6 மாசம் டைம் கேட்கிற தோழர்களுக்கு கேட்கிற, அது எப்படி கம்பேரே பண்ண முடியாது? அதுவும் இல்லாம இந்த அரசாங்கம் வரும்போது பல பிரச்சனைகள், நான் சொல்ற மாதிரி மின்சாரத்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், 20-25 வருஷமா பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. பராமரிப்பா இருக்கட்டும், அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷன் இருக்கு, எதுவுமே நடக்கல. அது எப்படி வந்து டக்குனு ஒரு மாசத்துல மாத்த முடியும்? அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுக்கும். அந்த புதிய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் உரிய அந்த நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிக்கணும், இப்போ எடுக்க ஆரம்பிக்கணும். 6 மாசம் கழிச்சு நீங்க கேட்கும் போது சிலது இருக்கு. கண்டிப்பா என்னுடைய கருத்தை நான் சொல்லதான் போறேன், தவறுன்னு சொல்ல போறேன். அர்ஜுன் ராஜ் திமுக ஒரு நச்சுப்பாம்பு, தாவேக்காவோட கூட்டணி அமைக்கிறத தூரத்துல இருந்து நாங்க ரசிப்போம், அதிமுக அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சுக்கள் நானு ஐயா சார் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜோடைய நான் பேச்சு உண்மையிலே கேட்கல, நான் பார்க்கவும் இல்லை. நேற்று காலையில் 7:30 மணிக்கு என்னுடைய 2 நாளா திருச்சி என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சேன். இரவு 9 மணி வரைக்கும் நான் தொகுதிக்குள்ள சுற்றுப்பயணம், பல்வேறு மக்களுடைய கோரிக்கைகளா இருக்கும். நேற்றுலாம் பாத்தீங்கன்னா நான் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில கிட்டத்தட்ட 12 இடங்களுக்கு போய் பல்வேறு கிராமங்கள், கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற தொகுதியில சுற்றுப்பயணம் நடந்தது. முடிக்கும் போது இரவு 9 மணி தான். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு பல செய்திகள் பார்த்தா இந்த சொல்ற செய்தி நீங்க அதிகாரப்பூர்வ நாளிதழ்கள் எதுலையுமே வரல. நான் தினமலரை பார்த்தேன், தினகரனை பார்த்தேன், நம்ம ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எதுலையுமே இந்த ஆர்டிக்கல் வரல. தினமணிலையும் பார்த்தேன், எக்ஸ்பிரஸ் எல்லா இதுலையும் பார்த்தேன். நீங்க அதை நான் முழுசா அதை பார்த்துட்டு எங்களுடைய அவைத்தலைவர்கிட்ட கேட்டு எந்த நோக்கத்தில் சொல்லியிருக்கிறேன் கேட்டுட்டு நான் சொல்ல முடியும். திகாவும் திமுக வந்து எப்போதும் இணைஞ்சிருக்கும், சிலர் வருவாங்க போடுவாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. முன்னாள் அமைச்சர் கே நேரு சொல்லியிருக்காரு. அது திமுகவும் திகாவும் இணைந்தே இருக்கும், எப்போதும் இணைந்திருக்கும், சேர்ந்து இருப்பாங்க, மிச்சவங்களும் வருவாங்க போவாங்க, அவங்கள பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, வரக்கூடிய தேர்தலில் நம்ம வந்து திமுக வந்து கூடுதல் இடங்கள் நிக்கணும், திமுக தனித்து நின்றா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் எல்லாம் சொன்னாங்க மாதிரி. அவரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலராக அண்ணன் நேரு சொல்லியிருக்கிறாரு. கருத்து சுதந்திரம் ஒரு ஜனநாயகத்துல வந்து அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கட்சியை வலுப்படுத்துறோம், திமுக வலுப்படுத்துறோம், ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்கு அண்ணன் சொல்லியிருக்கிறார். அது தவறு எதுவும் கிடையாது. அது அப்போ அதேதான் மற்றவங்களுக்கும், அதேதான் கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கிற சில இயக்கங்கள் வந்திருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்க போறோம். இது ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த நிர்வாகிக்கு உண்டான கருத்து பொறுத்த வரைக்கும் அது அவங்க சொல்லலாம். தவறே நான் தவறுன்னு சொல்ல முடியாது. திமுக தோல்விக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது கூட்டணியில் நீங்க இருந்தீங்க,
திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க தோல்வின்னு சொன்னீங்கன்னா நாங்களும் அந்த கூட்டணியில தான் இருந்துருங்க. அந்த தோல்வி வந்து எங்களுக்கும் சேரும். நாங்க நான்கு இடத்துல போட்டி போட்டோம், 2 இடத்துல நாங்க தோத்தோம், ஒரு இடத்துல கூட 2000 ஓட்டுல தோத்துனாங்க. சோ எங்களுக்கும் பொறுத்த வரைக்கும் அந்த தோல்விங்கிறது திமுக மாத்திரம் கிடையாது, கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களுக்கு, பொது உடைமை இயக்கங்கள், காங்கிரஸ் எல்லாருக்கும் சேர்ந்தது அந்த தோல்வி பொறுத்த வரைக்கும். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லுவேன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொலிட்டிக்கலா பேசணும். உங்களை போன்ற ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்தீங்களா? கிடையாது. எல்லாரும் ஒரு சரி நல்ல ஓட்டு வாங்குவார் எதிர்பார்த்தோம். அதாவது சகோதரர் விஜயோட வருகையால வந்து திராவிட கட்சிகளுக்கு மற்ற இந்த 2 கூட்டணிக்கு ஒரு பாதிப்பு இருக்கலாம் நினைச்சோம். ஆனா 108 இடங்கள்ல இத்தனை 35 விழுக்காடு இவங்க தாவேக்க வாங்குவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஜனங்க வந்து ஒரு மௌன புரட்சி நடந்திருக்கு. என்னன்னா சாதி, மதம், பணம் இதெல்லாம் வேலையை செய்யாதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா டைம் ஃபார் இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்றேன். நான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் யாருக்கு? எல்லா அரசியல் கட்சிகளுக்கும். எதனால தாவேக்காக்கு போட்டிருக்காங்க, எதனால சகோதரர் விஜய்க்கு அவங்க போட்டிருக்கிறாங்க, அப்ப எதன் அடிப்படையிலன்னா அதை ஆராய்ஞ்சு அப்ப நம்ம ஏதாவது தவறுகள் இருக்கா, நம்ம ஏன் ஆதரிக்கல, நம்ம மேல ஏன் மக்கள் வந்து ஒரு அந்த நம்பிக்கையை இழந்திருக்காங்க, அந்த காரணத்தை கண்டுபிடித்து ஆராய்ந்து அந்த சுய பரிசோதனை செய்து கொண்டு அந்த குறைகளை அந்த இதுல வந்து நம்ம நிவர்த்தி பண்ணாதான் அடுத்து நம்ம முன்னேறி சொல்லணும். நீங்க இல்ல ஜனங்க முட்டா ஜனங்க இல்ல இந்த ஜென்சி அது இதுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா தவறான பிரச்சாரம் சொல்லிட்டு நீங்க அதனாலதான் எங்களுக்கு ஓட்டு விழுன்னு சொல்றது வந்து நம்மளை ஏமாத்திக்கிறது. இது எல்லாருக்கும் சேர்த்தா சொல்றேன், எங்களுக்கு சேர்த்தான்னு சொல்றேன் நான். ஜனங்க ஏன் இந்த மாதிரி வாக்களிச்சிருக்காங்க? நீங்க சொல்றீங்க இல்லையா, பெரிய பெரிய ஆளுமைகள் தோத்திருக்கிறாங்க. சாதாரண ஒரு ஆட்டோக்காரர் ஜெயிச்சிருக்காரு, தண்ணிக்கான் போடுறவர் ஜெயிச்சிருக்காரு, எந்தவித அரசியல் பின்னணி இருக்காம ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். இப்ப அண்ணன் பாத்தீங்கன்னா பூமி அண்ணன் அவ்வளவு தூரம் 5 வருஷம் ஒர்க் பண்ணார். இவரை பத்தி எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. இந்த பகுதியில் உங்களுக்கு நீங்க இங்க மதுரையில் இருக்கிறீங்க, அவ்வளவு சிறப்பா அவ்வளவு நல்லா வேலை பாரு. ஆனா அவருக்கு ஒரு தோல்விதான். அப்ப தோல்வி எல்லாரும் என்னன்னா அந்த வேட்பாளரை பார்த்து போடல, அங்க மேல அவங்க பார்த்தது சகோதரர் விஜயை பார்த்திருக்காங்க. அந்த முகத்துக்காண்டி அந்த கிடைத்த வெற்றி தான் பார்க்குமே தவிர இப்ப அண்ணன் பூமிநாதன் பொறுத்திருக்கு எனக்கு எந்த குறையும் எனக்கு தெரியல. நல்ல வேலை பார்த்தாரு, கடுமையா உழைச்சாரு, ஒரு முன்னுதாரண ஒரு சட்டமன்ற ஒரு உறுப்பினர் செயல்பட்டாரு. அங்க மற்ற இயக்கத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே சொல்லுவாங்க, அண்ணன் ஏன் இவ்வளவு தூரம் ஒர்க் பண்றீங்க, சரி உங்களால எங்களுக்கு கெட்ட பேர் பைக்க தொகுதியில் ஜனங்க கேட்கறாங்க. இந்த மாதிரி நபர்களும் தோத்திருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க ஜனங்க தமிழ்நாடு முழுவதும் என்னன்னா ஒரு மாற்றம் வேணும். இந்த சாதி மத அரசியல், இந்த பண அரசியல், ஊழல் அரசியல் இதெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் சொல்லிட்டு 1967 எப்படி அன்றைய காங்கிரஸை வீழ்த்திய திமுகவை போல இன்றைய பொழுது 2026 மறுபடியும் மக்கள் மனதில் வந்து ஒரு புரட்சி வெடிச்சிருக்கு. இதை அறிந்து சுயபரிசனை செய்து கொண்டு நாம் திருந்தாவிடில் எந்த கட்சி உருப்படாதுங்க. திமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் வந்து ஜாதி மத அரசியலை முன்னிறுத்தி பண்ணிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க போட்டு வரும்போது டென்ஷனோ பேசுறீங்க, போய் டென்ஷன் எதை ஏத்தலாம் பாக்குறீங்க. அதனால என்னன்னா நீங்க வந்து குறிப்பிட்ட இயக்கம், இந்த இயக்கம் அந்த இயக்கம் கிடையாது. மொத்தத்துலங்க மக்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கறாங்க. இதனாலதான் நாங்க தாவேக்கா ஓட்டு போட்டோம், இதனாலதான் நாங்க சகோதரர் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம திருந்திக்கணும். இது இந்த கட்சி அந்த எங்களையும் சேர்த்தான்னு சொல்றேன். எங்களுடைய அழுக்கு என்னென்ன அழுக்கு இருக்கிறது அழுக்க தெரிஞ்சு அந்த அழுக்க நாங்க எடுக்கணும், இல்ல நாங்களும் உட்பட மாட்டோம். நாங்க சார் 2 வயது குழந்தைக்கு மதிமுக 34-32 வயதாயிருக்கு, சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா? 2 வயது குழந்தை கூட யாரோடுங்க? 2 வயது குழந்தை தாவேக்கா கூட அதாவது 33வது வயசு எங்களுக்கு மதிமுகவுக்கு, 2 வயது குழந்தை தாவேக்கான்னு சொல்றீங்க. ஒரு 2 வயது குழந்தையை பொறுத்திருக்கு அதுல எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காது. நான் குழந்தைய சொன்னேன், தாவேக்கா சொல்லல. குழந்தைக்கு பொறுத்தவரைக்கும் பாவம், எந்த அதுக்கு நல்லதும் கெட்டது நல்லது கெட்டது தெரியாது. அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் நல்வழிப்படுத்தி அதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்துக்கு கொடுக்க வேண்டியது ஒரு 32 வயது உடையவருடைய பொறுப்பு. இனி பொதுவா சொல்றேங்க, மதிமுக சொல்ல தாவேக்கா சொல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். செயற்குழுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்களா சார்? மின்வெட்டு உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்களால இன்னும் தீர்வு காண முடியல, சில சிக்கல் நீடிச்சுட்டே இருக்குது. பட் சில தாவேக்கா எம்எல்ஏஸ் வந்து இப்போவும் திமுக மேலே பழி சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் திமுக சரி செய்து சொல்கிறாங்க. அப்போ பவருக்கு வந்ததுக்கப்புறம் பொறுப்பை தான் எடுத்துக்காம அப்பவும் பழியை இன்னொருத்தவங்க மேலே போடுறதுங்கிறது திருச்சியில் அவர் சிஎம் நன்றிதல் கூட்டத்தில் பேசுனதுலேருந்தே சொல்கிறேன். தொடர்ச்சியாக எல்லா விவகாரங்களையும் இல்லை நான் ஏற்கனவே பதில் சொன்னேன், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது சில பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் நீ குறிப்பாக மின்சாரத்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், குறிப்பாக நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை உங்களுக்கே தெரியும். 10 லட்சம் கோடி ஒரு கடன் இருக்கு தமிழ்நாட்டில். அது இல்லாம உங்களுக்கு இந்த பல பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய இதுல வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்க பிரச்சனை, 25 வருஷமா இருக்க பிரச்சனைகள், சீர்திருத்தங்கள் செய்யல,
உதாரணம் சொல்றவருக்கு மின்சாரத்துறையில பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பார்மர்ஸே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமா மாத்தாம இருக்காங்க சில இடங்கள்ல. அந்த பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மின்சாரத்திற்குள்ள அந்த கட்டுமானம் அதுமே பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு அதுமே பொறுத்த வரைக்கும் புதுப்பிக்காம இது கிட்டத்தட்ட 20-25 ஒரு வருஷம் நம்ம சொல்லிட முடியாது. முன்னாடி பழைய பிரச்சனை அதுக்கு திடீர்னு ஒரு மாசத்துல அதே வேளையில இது என்ன பிரச்சனைகள், அதே மின்சார உற்பத்தியில் என்ன பிரச்சனை இருக்கு, பகிர்வில் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன தீர்வு இருக்கு, இது பொறுத்த அந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் கூடிய விரைவிலே இதுக்குண்டான தீர்வை சொல்லணும். எப்ப அதை தீர்க்க போறாங்க இதெல்லாம் அந்த டிஸ்கஷன்ல உங்களை மாதிரி பிரஸ்ல கவர்மெண்ட் இன்னைக்கு அரசாங்கம் அதுக்குண்டான விளக்கம் கண்டிப்பா கொடுக்கணும்னு நம்புறேன் நான். அந்த நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன திட்டங்களை செய்ய முடியும், சிலது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போய் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க அரசாங்கம் கண்டிப்பா அது பதில் சொல்லணும். திமுக தனி சின்னத்துல நிக்க விடலையா, அவங்கள நிர்பந்தப்படுத்தினாங்களா? அவங்க திமுக சின்னத்தில் உதயசூரியன் தான் நிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தினாங்களா? ஏன்னா இந்த தனி சின்னத்தில் நின்றா எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. நீங்க திமுக சின்னத்தில் நின்றனால உங்களால போக முடியலன்னு உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரியான இது இன்னொன்று நான் தயவுசெய்து இப்போ பிரஸ் எல்லாரும் இருக்கீங்க, முக்கியமான ஒரு இதுனா ஒரு ஃபேக் நெரேட்டிவ், ஃபால்ஸ் நெரேட்டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னது என்னன்னா, துரதிருஷ்டம் சொல்றது ஒரு கட்சிக்காரர், அது மதிமுக இல்லைங்க, ஒரு கட்சிக்காரர் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. நீ உன்னுடைய கட்சி பதவியை கட்சியின் அடிப்படையில் ராஜினாமா செஞ்சுட்டு நீ இன்னொரு கட்சியில உறுப்பினராகி அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் அந்த கட்சியோட சின்னத்தில் நீ போட்டி போடணுங்கிறது இதுதான் நான் துரதிருஷ்டம் சொல்ல மாதிரி கூட்டணியில் இருக்கிறத பத்தி நான் சொல்லல. நான் அதே வேளையில இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தம்பி கேட்கிற கேள்வி கேட்டார் இல்லையா, என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை நீங்க உங்க சின்னத்துல நீங்க நின்றுருந்தீங்கன்னா இப்ப அங்க போயிருக்கலாம், அங்க போய் ஆதரவு கொடுத்திருக்கலாம், இல்ல மந்திரி ஆயிருக்கலாம், இதுக்காண்டிதான் அவங்களுக்கு இப்ப ஒரே வேதனையா இருக்கு, இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொச்சைப்படுத்துறாங்க. அடிப்படை ஜனநாயகம், ஒரு ஜனநாயக நாட்டுல, ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு கண்ட்ரில சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசுறோம், சமூக நீதி பத்தி பேசுறோம், சமத்துவத்தை பத்தி பேசுறோம். ஒரு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி உங்க சின்னத்துல நீங்க போட்டி போடக்கூடாது, நீங்க எங்க சின்னத்துல போட்டி போடணும் அப்படின்னு வரும்போது சின்ன மாத்திரம் பிரச்சனை கிடையாது. அடிப்படை அவர் உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த கட்சியில உறுப்பினரா சேர்ந்து அந்த கட்சி சின்னத்தை நிக்கிற இதுதான் நான் சொல்றேன். உடனே அதுக்கு ஒரு ஃபேக் நேரேட்டிவ் கூட்டு இதனாலதான் துரை வைக்க ஆதங்கப்படுறாரு செய்யறாரு. ஏங்க எனக்கு யோசிச்சு பாருங்க, நான் எனக்கு அந்த இதே மாதிரி பிரச்சனை வரும்போது நெருக்கடி கொடுக்கும் பொழுது நான் சொன்னேன், என்ன சொன்ன செத்தாலய சின்னத்துல சொன்ன 4000 பேர் அந்த முன்னாடி எனக்கு திமுக காரங்க முன்னாடியோ 4 அமைச்சர் உட்கார வச்சு நான் சொன்னேன். மேக்சிமம் என்ன அப்பயே நான் சொன்னேன், நாங்க உங்களுக்கு இந்த கூட்டணி விட்டு போறது கிடையாது. அப்பயுமே நான் சொன்னேன், உங்களுக்கு ஆதரவா நாங்க தேர்தலில் நாங்க வேலை செய்யறோம், ஆனா ஒரு காலம் உங்க சின்னத்துல நான் நிக்க முடியாது சொல்லியிருந்தேன். இந்த நிலைப்பாட நான் ஒரு கேண்டிடேட் இருக்கும்போது எடுத்தேன். அதே நேரத்தில் இப்போ மற்றவங்களுக்கு அந்த நிலைப்பாடு எடுத்துருக்கலாம்னு சொல்லும்போது தலைமையை மீற வேண்டாம் நினைக்கிறாங்க, தலைமைக்கு ஒரு தர்ம சங்கடம் கொடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். அதே வேலை இன்னொன்னு சொல்றேன், ஏன் அப்படி ஒரு கஷ்டம், நீங்க வாட்டில் வெளியே எப்போ போக முடியும்? 10 நாள் 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லும் போது அப்பவே நாங்க வரணும் கூட்டணி சேர முடியுமா? 10 வருஷம் இந்த கூட்டணியில் நாங்க தொடரோம். எந்த காரணத்துக்காக இந்த கூட்டணியில் சேர்ந்தோம், எந்த காரணத்துக்காக இந்த கூட்டணியில் நாங்க செயல்படுறோம், அதுக்குள்ள விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு நாங்க கடைசி 10 நாள் 2 வாரம் சின்னதுக்காண்டி நாங்க வெளியே போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நரேட்டிவ் சொல்லுவாங்க? அப்ப வேற ஏதாவது பிரச்சனைக்காண்டி வெளியே போறாங்க, வேற ஏதாவது ஆசைப்பட்டு வெளியே போறாங்கன்னு சொல்ல போறாங்க. தயவு செய்து ஒரு ஃபேக் நரேட்டிவ் வேணே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க.